வணக்கம். இன்னிக்கே நாம கவலையே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு தமிழ் சித்தர்கள் சொன்ன ஒரு காலத்தால் அழியாத ஞானத்தை பத்தி பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இது ரொம்ப ஆழமான ஒரு அறிவுரை. வாங்க இது என்னன்னு விரிவா பார்க்கலாம். முதல்ல இந்த ஒரு வரிய பாருங்க. என் பேச்சை கேட்டு வருபவர்களுக்கு கவலைகள் இல்லை. இது ஒரு சித்தரோட வாக்குறுதி. கேட்கும்போதே எவ்ளோ பெரிய நம்பிக்கையை கொடுக்குது இல்லையா? சரி, இந்த வாக்குறுதிக்கு பின்னாடி என்ன வழிகாட்டுதல் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இந்த போதனை எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவும் மதிக்கப்படுற ஒரு சித்தர்கிட்ட இருந்துதான். குறிப்பா சித்தன் அருள் 1310ங்கிற போதனைகள் தொகுப்புல இது ஒரு பகுதி. இது வெறும் வார்த்தைகள் கிடையாது, ஞானம் அடைஞ்ச ஒருத்தரோட அனுபவ பகிர்வு. அப்போ கவலை இல்லாத வாழ்க்கைய கொடுக்கற அந்த முக்கியமான அறிவுறுத்தல் என்ன? இந்த முழு போதனையோட அடித்தளமா இருக்கிற அந்த ஒரு கட்டளைக்கு இப்போ நம்ம போகலாம். அது இதுதான். ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கட்டளை. அனைத்து ஜீவராசிகளுக்கும் உதவிட வேண்டும். பாருங்க, இதுல எந்த ஒரு நிபந்தனையோ கட்டுப்பாடும் இல்ல. இது ஒரு யூனிவர்சலான சேவைக்கான அழைப்பு. சரி, எல்லா ஜீவராசிகளுக்கும் உதவணும்னு சொல்லியாச்சு. ஆனா அதை எப்படி நடைமுறைப்படுத்துறது? அதுக்கு சித்தர் 2 தெளிவான உதாரணங்களை சொல்றாரு. ஒன்னு, வழிபோக்கர்களுக்கு நீர்மோர் கொடுக்கறது. இன்னொன்னு, பசியோட இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கறது. இது ரெண்டும் வெறும் செயல்கள் இல்ல, புண்ணியத்தை சேர்க்கறதுக்கான 2 முக்கியமான வழிகள். இந்த 2 உதாரணத்திலையும் தண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பெஷல் இடம் கொடுக்கறாரு சித்தர். நீர்தானம் பெறும் புண்ணியம் அப்பான்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, நம்ம மாதிரி ஒரு வெப்பமான நாட்டுல தாகத்தை தணிக்கிறத விட பெரிய சேவை என்ன இருக்க முடியும்? அதுவும் அந்த அப்பாங்கிற வார்த்தையில ஒரு குரு தன்னோட சீடனுக்கு எவ்ளோ அன்பா சொல்றாருன்னு தெரியுது. இப்போ என்ன செய்யணுங்கிறதுல இருந்து எப்படி செய்யணுங்கிற கட்டத்துக்கு வருவோம். இந்த ஞானத்தை நடைமுறை வாழ்க்கையில எப்படி செயல்படுத்துறதுங்கிறத நீர்மோர் பந்தல் அப்படிங்கிற ஒரு உதாரணம் மூலமா சித்தர் நமக்கு விளக்குறாரு. இத செய்யறதுக்கு ஒரு 3 ஸ்டெப் தான். முதல் படி, அதுக்குன்னு ஒரு இடத்த, அதாவது ஒரு பந்தலா அமைக்கணும். 2வது படி, அனுதினமும், அதாவது டெய்லி இத செய்யணும். 3வது படி, அங்க வர எல்லாருக்கும் எந்த பாகுபாடும் இல்லாம உதவணும். அதாவது கன்சிஸ்டன்சி மற்றும் கண்டிஷன் இல்லாத சேவை. இது 2ம் தான் இதோட அடிப்படை. சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன செயல்கள் செய்யறது ஏன் இவ்ளோ சக்தி வாய்ந்தது? இந்த சேவைகளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆன்மீக லாஜிக் இல்லனா அந்த எக்கனாமி என்னன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த ஆன்மீக பரிவர்த்தனை ரொம்ப நேரடியானது. ஒரு பக்கம் நாம செய்யற உதவி, இன்னொரு பக்கம் அதோட பலன். அந்த பலன் வேற ஒண்ணுமே இல்ல, யாருக்கு நாம உதவி செய்யறோமோ அவங்களோட உண்மையான மனமகிழ்ச்சி தான். நாம இங்க திரும்ப திரும்ப புண்ணியம்னு சொல்றோமே, அப்படின்னா என்னன்னு முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கலாம். புண்ணியம்னா நாம செய்யற நல்ல தன்னலமற்ற செயல்கள் மூலமா நமக்கு சேர்ற ஒரு பாசிட்டிவான ஆன்மீக ஆற்றல் அல்லது ஒரு நல்ல கர்மான்னு சொல்லலாம். ஆஹா, இங்கதான் முக்கியமான விஷயமே இருக்கு. சித்தர் இத மறுபடியும் ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. புண்ணியங்கிறது நீங்க ஒரு பொருளை குடுக்கறதுனால மட்டும் வர்றதில்ல. நீங்க யாருக்கு உதவி பண்றீங்களோ அவங்க மனசு சந்தோஷப்படும் போதுதான் உங்களுக்கு புண்ணியம் அதிகமாகும். அப்போ நம்ம நோக்கம் வெறும் செயலை செய்யறது மட்டும் இல்ல, உண்மையான மகிழ்ச்சியை உருவாக்குறது தான். சரி, இதெல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்கிற நம்மளோட நவீன வாழ்க்கைக்கு இது எப்படி பொருந்தும்? இதனால நமக்கு என்ன லாபம்? இந்த சித்தரோட உபதேசத்திலிருந்து நாம கத்துக்க வேண்டிய ஒரே முக்கியமான பாடம் இதுதான். மிகப்பெரிய புண்ணியம்ங்கிறது நாம செய்யற செயல்லையோ இல்ல குடுக்கற பொருள்லையோ இல்ல, அது மத்தவங்களுக்கு உண்டாக்குற அந்த மகிழ்ச்சியில தான் இருக்கு. நம்ம கவனம் செயல்ல இருந்து அதோட விளைவான மகிழ்ச்சிக்கு மாறணும். சரி, இந்த பதிவை ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். அன்னைக்கே நீர்மோர் பந்தல்ங்கிறது அந்த காலத்தோட தேவை. இன்னைக்கே இவ்ளோ சிக்கல்கள் நிறைஞ்ச இந்த உலகத்துல நம்மளோட நீர்மோர் பந்தல் எதுவா இருக்கும்? நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு நாம என்ன ஒரு சின்ன நேரடியான உதவியை செய்ய முடியும்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.